Samsung இந்த ஸ்மார்ட்ஃபோன்ல 12 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்மார்ட்ஃபோன் நம்ம சொல்லலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. பிக் பில்லியன் டே சேல் வேறு வரப்போகுது. சேலுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வரக்கூடிய அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அப்கமிங் சீரீஸில் நம்ம பார்த்தோன்னா சாம்சங்லேருந்து இந்த மாதம் 29 சர்ப்ரைஸாக ஒரு சம்பவம் பண்ண இருக்காங்க. அவங்களோட எஃப் சீரீஸில் F42 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. எஃப் சீரீஸ்ன்றதுனால சாம்சங்கான ஃபுல் அண்ட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வராங்க. இனி நம்ம வீடியோவில் F42 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். சேல் டைம் வேறு கிட்ட வருது. ஆஃபருக்காக டெலகிராமில் நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். இந்த சேனலில் அப்கமிங் வரக்கூடிய சேல்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் கலர் வேரியன்ட் எல்லாமே இவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டோட பேனர் பேஜ் நம்ம பார்த்தனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பிளாக் கலர். கேமரா டிசைன் இந்த வாட்டி பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் மாடியூலில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் டிசைனில் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லான்ச் பண்ண F62லேயே ஒரு கிளாசி பேக்காக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்க்கும்போது ஒரு டெக்ஸ்சர் டிசைன் இருக்கிறதா தெரியுது. டெக்ஸ்சர் டிசைன் பார்க்குறது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. லீக்ஸ் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 9 mm திக்னஸ் அண்ட் 203 கிராம் வெயிட் இருக்கதா தெரியுது. கொஞ்சம் ஒரு திக் அண்ட் பல்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போது. யூஸ்வலாகவே சாம்சங் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்ல மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்மளுக்கு பேட்டரியில் பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரியை பண்டில் பண்ணி தராங்க. பட் சார்ஜிங் நம்ம பார்த்தோன்னா எப்பவும் பார்க்கறது தான் 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சாம்சங் ஃபோன்ஸ்னாலே டிஸ்பிளே கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஓன் AMOLED பேனல், அதுவும் பெஸ்ட்டான பேனல்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்கு. M32 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் HD+ TFT பேனல் வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சர்ப்ரைஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுக்கல. LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலுமே இன்னொரு 90Hக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படலாம். பட் ஸ்டில் ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக இருந்திருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்த்தோன்னா மீடியாடெக் கூட Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 700 ஃபோன்ஸ் நம்ம நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. தெர்மல் மேனேஜ்மெண்ட் இதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. Dimensity 700 இதில் இருக்கிறதுனால இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இதில் 5G சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம Dimensity 700 பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 3 5G பேண்டு 4 5G பேண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 12 5G பேண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் இந்தியாவில் 5G வரதுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணிட்டு வேற ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் மாற்றிடுவீங்க. ஸ்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5G இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது. அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ப்ளஸ் உங்கள் நீடை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கேமரா விஷயத்துக்கு சாம்சங்கே இதில் 64 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காது. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 64 மெகாபிக்சல் ரீசெண்டாக சாம்சங் அனௌன்ஸ் பண்ண சென்சார்னு பார்த்தோன்னா ஐசோசெல் GW3 சென்சார். ஸோ இது ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார். M32ல் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். G80 யூஸ் பண்ணியுமே ஓரளவுக்கு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருந்தது M32ல். அது மட்டும் இல்லாமல் IQ Z3லேயே கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. பட் வீடியோகிராஃபியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் அது IQ சைட்லேருந்து தான் ப்ராப்ளம். இது ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார். சாம்சங் M32 G80 பவர் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கேமரா கேமை நல்லா அப் பண்ணியிருந்தாங்க. அதை விட Dimensity 700ல் ISP கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சாம்சங் இந்த இடத்துல கேமரா கேம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கேமராஸ்னு பார்த்தோன்னா 5 MP டெப்த் 2 MPக்கான ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெப்த்து கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் அந்த மேக்ரோ வச்சுட்டு நம்ம பெருசாக யூஸ் கூட பண்ண மாட்டோம். அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டுவல் கேமரா செட்டப்பாக கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Dimensity 700 ஃபோன்ஸில் எதுலேயுமே அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துட்டாலுமே 8 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே 8 MP செல்ஃபி கேமரா தான் இருக்குது. அதுவும் அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ஃப்ரண்ட் டிசைன் நம்ம பார்க்குறது கொஞ்சம் அவுடேட்டடாக தான் இருக்குது. சாம்சங் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு பஞ்சுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு புது டிசைன் லுக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸே Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் ஸ்பெக்ஸ் நம்ம எடுத்துட்டா M32 5G,
M32 4G இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த டிஸ்பிளேக்கு ஃபுல் HD கொடுத்தது தான் வந்து ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது. இது வரைக்குமே வந்து F சீரிஸ் லைனப்பில் சாம்சங்கோட ப்ரைஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் கூட ஓரளவுக்கு அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டில் இதை கொண்டு போயிட்டு ஒரு 18,000 20,000 கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் போல் சாம்சங்க்கு ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாசாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நான் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா M31 F41 எல்லாமே வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. M32 வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ M32 வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 15,000 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா Dimensity 700 நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் ஸ்டில் சாம்சங் இதை என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்றதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க, என்ன ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.